இந்த காயை வச்சு நீங்கள் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நான் வந்து நெல்லிக்காய் தாங்க சொல்கிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜீரகம் 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக மாற்றி வச்சுட்டு, நம்ம சேர்த்த பொருளாக இந்த அளவு சேர்ந்து இருக்கணும், கறிக்கிடக்கூடாது. அதே தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு துண்டு போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் உப்பு ஊறுகாய் செய்யறதுக்கு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் தேவையான உப்பு போட்டு கழுவி சுத்தமாக நெல்லிக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு ஒரு 5 நாள் வெயில் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் தாளிச்சா சாப்பிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தேவையான அளவு போட்டுட்டு, பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூளை போட்டு மிளகாத்தூள் கறியிடாமல் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சு நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்து அதில் சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் லவர்ஸ்க்கும் சரி, ஊறுகாய் லவர்ஸ்க்கும் சரி இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபி பார்க்க நம்ம சேனல்